ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சுரக்காயை வச்சு அல்வா கிண்டி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக சுரக்காயில் எல்லோரும் கூட்டு பொரியல்னு செய்வாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது தனிச்சத்து காயாக இருக்கிறதுனால ரொம்ப பேருக்கு சுரக்காய் பிடிக்காது. ஆனால் இதில் அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல சுரக்காயை பிஞ்சு சுரக்காயாக வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை பொடியாக நறுக்கி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அதுக்கு பதில் முழுக்க பால் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அல்வா பதம் வர்றதுக்கும் அது அப்படின்னா தான் சரியாக இருக்கும். அதனால் அதுக்கு தக்கன அதை பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா சூடானவுடனே அதில் முந்திரி பருப்பை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருங்க. அப்படின்னா தான் நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் நான் ப்ரௌனாக எடுத்து அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை கொட்டுங்க. கொட்டி அதை நல்லா கிண்டுங்க. அதை கிண்டிக்கிட்டே இருங்க. குழந்தைங்க பொதுவாக எந்த காய்கறியுமே சாப்பிட மாட்டாங்க. அதுலேயும் இந்த சொரக்காய், பொடலங்காய் இந்த மாதிரி காய்கறி சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதில் இருக்க சத்துக்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி அல்வாவாக அது பிள்ளைங்களுக்கு நம்ம கிண்டி கொடுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க பாலை ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டி அதுவும் கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. தண்ணியாக இருக்கும்போதே அதில் கருப்பட்டி ஊற்ற வேண்டாம். அதனால் அது ஓரளவு நல்லா திக்காக ஆகட்டும். அது நல்லா திக்காக ஆகிறதுக்குள்ளே இங்கே நம்ம ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டு அதை பாகு காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஊற்றி கிண்டுங்க. அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பார்த்து பக்கத்துலேயே இருந்து கிண்டுங்க. இல்லைனா அது அடிப்பிடிச்சிரும். அதனால் டக்குன்னு அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சு கிண்ட வேண்டாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. கிண்டி பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. அது பார்க்கவே அல்வா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் தேவைக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா அதை கிண்டுங்க. கிண்டி அது நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டி வர்ற வரைக்கும், அதாவது முக்கியமாக அதில் தண்ணி இல்லாமல் நல்லா எல்லா தண்ணியும் அதில் இருத்து இந்த இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா கிண்டுங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியோடு வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அதை நல்லா கிண்டி அது கூட உங்களுக்கு வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க. அது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் 1 வாரம் 10 நாள் கூட வச்சுருக்கலாம். கெட்டும் போகாது. லேஸ்குள்ளே நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் நல்லா அது பாட்டுக்கு இருக்கும். சாதாரணமாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வச்சு சாப்பிட்ற ஆளாக இருந்தாலுமே உங்களுக்கு 2 நாளைக்கு அது வாட்டுக்கு இருக்குங்க. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நாளைக்கு இதை வச்சுருக்க முடியாது ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா. அதனால் அதுக்கு தக்கன பார்த்து நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.